கங்கை சமவெளி கங்கை சமவெளி மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரை பரவியுள்ளது. இதன் பரப்பளவு சுமார் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். கங்கையும் அதன் துணை ஆறுகளான காக்கரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா, சோன் போன்ற ஆறுகள் இமயமலை ஆறுகளின் வண்டல் படிவுகளால் உருவானது. வண்டல் மண் அதிகம் காணப்படுவதால் அரிசி, கோதுமை, கரும்பு, சணல் போன்ற பயிர்கள் விளைச்சலுக்கு மிகவும் ஏற்றது. கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென்சரிவாக அமைந்துள்ளது. நதிகள் கிழக்கு மற்றும் தென்கிழக்கே பாய்கின்றன. கோசி போன்ற ஆறுகளால் இப்பகுதியில் அடிக்கடி வெள்ளம் ஏற்படுகிறது. பிரம்மபுத்திரா சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி அஸ்ஸாமில் அமைந்துள்ளது. பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளியாகும். இச்சமவெளி வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு சுமார் 56.275 சதுர கிலோமீட்டர். வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படுகிறது. இச்சமவெளியில் அமைந்துள்ள மஜிலி தீவு உலகின் மிகப்பெரிய ஆற்றுத் தீவுகளில் ஒன்றாகும். மஜிலி தீவு அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது.